ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருடைய ஃபேவரட்டான ரெசிபி தான். ரவா கேசரி எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு கேசரியை விட ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செய்யுங்க. பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சு முடிக்கலாம். இந்த கேசரி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட். நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் எந்த பொருள் எப்படி சேர்த்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இது போல் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவானாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நம்ம கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு திராட்சை எடுத்திருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துட்டு திராட்சை நல்லா பலூன் மாதிரி வரட்டும். அது வரையிலும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்ம திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே நெய்யிலேயே நான் ரவா எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் வறுத்துக்கலாம். இந்த கப்பால் தான் நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அளவை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வரும். 1 கப் ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி நான் பக்கத்துலேயே கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா ஹீட்டாக இருக்கணும். ரவா இது போல் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதை இதில் அப்படியே சேர்த்துடணும். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். யோசிக்கவே வேணாம், இது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து போய் நல்லா திக்கான பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ ரவை நல்லா வெந்துட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம 1 கப் ரவை எடுத்துருந்தோம். அதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதான் கரெக்டான அளவு. நீங்கள் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சூப்பரான கலர். இதே போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்ம கேசரிக்கு ஆரஞ்சு ரெட்டு தான் சேர்ப்போம். இன்றைக்கி நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கலர் சேர்க்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கலந்துட்டு அதில் நம்ம கலர் சேர்த்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதை நம்ம ஊற்றிக்கணும். டைரெக்டாக நம்ம கலர் அப்படியே சேர்த்துட்டோன்னா ஒரு சைடு கலர் இருக்கும், ஒரு சைடு இல்லாமல் இருக்கும். அதனால் இது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்திங்களா, அப்போயே சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாம் திராட்சை இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செய்யுங்க. நான் அளவுகள் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். நான் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி நல்லா பக்கத்துலேயே நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கணும், பச்சை தண்ணியே ஊற்றிடாதீங்க. இப்போ நான் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த குழந்தைங்க பார்த்த உடனே சாப்பிடுவாங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரிச்சான கலராக தெரியும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கல்யாண வீடுகளில் செய்கிறது மாதிரியே அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். திருப்பி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா, இது கடைசி வரையிலும் தீர்ற வரையிலுமே கேசரி அதே சாஃப்டோட அதே பஞ்சு போல் இருக்கும். அதனால தான் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறது. இப்போ நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எச்சி ஊறுதில்ல. இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த நெய் ஆயில் எல்லாமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம கேசரியும் எவ்வளோ சூப்பராக பக்காவாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது பார்க்கும்போதே ரிச்சான கலர் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனாக்க நீங்கள் கொஞ்சோண்டு குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதை பாலில் லைட்டாக ஊற வச்சுட்டு அதை நம்ம கேசரி கூட நம்ம கலர் சேர்த்தோம் இல்லையா,
அந்த டயத்தில் சேர்த்திங்கன்னாவும் இதே கலருக்கே இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டது எதுவோ அது போல் செஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னபடியே இந்த ரவா கேசரியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்த உடனே குழந்தைங்க டக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே சாஃப்ட்டோடயே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.